தொலைத்தது இயேசு கிறிஸ்துடைய பரிகார பலி. நம்மை பிதாவுடைய சன்னிதானத்தில் நிறுத்தியது இயேசு கிறிஸ்துடைய பரிகார பலி. நம்மை ஒரு நீதிமான மாற்றியது அவருடைய இரத்தம் இல்லையா? நாம் செய்த அனைத்து பாவங்களையும் அவர் இரத்தத்தால் தான் கழுவப்படுறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. எபிரேயர் 9:14 அப்படித்தான் போட்டிருக்குது. நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கணும்னா இயேசு கிறிஸ்துடைய பலியால தான் சுத்திகரிக்க முடியும். அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பழைய நேச்சர் மாறி புதிய ஒரு இயல்பை கொடுத்திருக்கிறார். பழையன எல்லாம் கழிந்தன, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்களுக்கு பழையன எல்லாம் கழிந்தது, எல்லாம் புதிதன் ஆகினது என்றோ. அதே போல 1 பேதுரு 1:23 படிக்கிறோம், நாம் அழிந்து போகிற வித்தினால் அல்ல, அழியாததும் நிலைத்திருப்பதுமான வித்தாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் புதுப்படைப்பாக மாற்றப்பட்டுள்ளோம். இது என்ன அர்த்தம்னா, நம்ம பிறக்கும்போது நம்முடைய தந்தையுடைய ஸ்பெர்ம்ல இருந்து பிறந்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையால் நாம் மீண்டும் பிறந்திருக்கிறோம். இதை நீங்க கரெக்டா விசுவாசித்தீங்கன்னா நம்முடைய பாரம்பரியத்திலிருந்து வர்ற ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்ல எல்லாத்துலேருந்து வெளியில வர முடியும். இப்போ அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தது, அதனால குழந்தைக்கு சுகர் வரும். இது டாக்டர் சொல்றது உண்மைதான். அது நான் பொய்ன்னு சொல்ல வரல, மெடிக்கல் பிரகாரம் அது கரெக்ட். ஆனா இறை வார்த்தை என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் நம்ம புது படைப்பாக மாறிவிட்டோம், பழையன எல்லாம் கழிந்தன, எல்லாம் புதிதாகின. இதை அறிக்கை பண்ணி எங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த நோய் எனக்கு வர முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணோம்னா அந்த நோய் நமக்கு வராது. அப்பாவுக்கோ மாமாவுக்கோ தாத்தாவுக்கோ கேன்சர் இருந்தால் நமக்கு வரும். இது மெடிக்கலுடைய ஒரு ரிப்போர்ட். பட் இந்த வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அந்த நோய் நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஸோ இது மாதிரி நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அதற்கு எல்லாவற்றிற்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நன்றி சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நன்றியை பற்றி சொல்லும் போது பைபிள் என்ன சொல்லுது? நன்றி பலி என்று சொல்லுகிறது இல்லையா? திருப்பாடல்கள் 116:17. திருப்பாடல்கள் 116:17, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் சொல்லியிருக்குது. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். திருப்பாடல்கள் 50:14, கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். அப்போ நன்றியை ஒரு பலியாக சொல்லப்படுகிறது. துதியையும் நிறைய இடத்துல பலியாக சொல்லப்படுகிறது. ஏன் நன்றியை பலியாக சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ பலினா என்னது? ஒரு உயிரை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கறது தான் பலி இல்லையா? அப்ப இந்த இடத்துல நன்றி செலுத்தும் போது எதுக்கு பலின்னு சொல்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒண்ணும் இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிக்கிறோம். நிறைய பேர் கடவுளை அறியாத மக்கள், கடவுளை தெரிந்த மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்காதீங்க. பூமியில இல்ல பிரதர், இது நம்முடைய இருதயத்துல இருக்கு. ஓகேங்களா? பரலோக ராஜா எங்க இருக்கிறாரோ அங்கு ராஜாங்கம் இருக்கிறது. பரலோக ராஜா நமக்குள்ளதான் இருக்கிறார். அப்ப நமக்குள்ளதான் பரலோக ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் நிறுவப்பட்டிருக்கிறது. அப்போ டெரிட்டரி என்னது? பரலோக ராஜ்யம் என்பது நமக்குள்ள இருக்கு. 2ஆம் வருகையின் போது பரலோக ராஜா வெளிப்படையாக வருவார். இப்பொழுது மறைமுகமான ஒரு ஆட்சி. இது பிசிக்கல் ஆட்சி கிடையாது, நான் சொன்ன ஆவிக்குரிய ஆட்சி. அதனால கண்ணால பார்க்க முடியாது. ஜீசஸ் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இங்க இருக்குது அங்க இருக்குதுன்னா ஓடாதீங்க, இது கண்களால் பார்க்க முடியாது இல்லையா? காணாத உலகத்தை சார்ந்து, ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்து உறுதியாகிறது. அதே நேரத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தேடும் பொழுது, அதனுடைய சட்டத்திட்டங்களை உணர்ந்து அதை கடைபிடிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் தான் தேட சொல்றார் இல்லையா? பரலோக ராஜ்யத்தை நாடுங்கள்ன்றார். கரெக்டா? அப்போ ஒன்று பரலோக ராஜாவை நாம் தெரிந்து கொள்வது, அவரை அறிந்து கொள்வது, அது ரட்சிப்புக்கு அவசியம். மற்றொன்று அவருடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது. இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம எப்படி பறக்கிறதுன்றது நம்ம சொன்னோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் ஒரு புது படைப்பாக மாற்றப்படுகிறோம். யோவான் 3:3-5 உள்ள வசனங்கள், ஒரு தண்ணீராலும் நீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பிறக்கும்போது பரலோக ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ஸோ அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது புது படைப்பாக மாற்றப்பட்டுறோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். இப்போ நீங்கள் ஒரு நாட்டுக்கு போறீங்க, உதாரணமாக இங்கிருந்து அமெரிக்கா போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் கிரீன் கார்டு வாங்கினவங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் உண்டு. இப்போ நமக்கு தெரியாது, அங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் இல்லையா?
அந்த நாட்டு பிரஜை ஆன பிறகு அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறது வேற, அமெரிக்க குடியுரிமை பெறுவது வேறு. அப்போ அங்கே அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களுக்கு பல விதமான சலுகைகள் உண்டு. அப்போ முதல்ல இங்கேருந்து அங்கே போய் குடியுரிமை பெற்றவங்க என்னென்ன சலுகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சலுகைக்கு எப்படி அப்ளை பண்ணி அதை பெற்றுக்கொள்வது என்பதும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் அந்த சலுகைகளை அவர்கள் பயன்படுத்த முடியும். கரெக்டா? போயிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு எல்லாம் நமக்கு வந்துட போகிறது கிடையாது. கிரீன் கார்டு வாங்கினா கூட அதுக்கப்புறம் என்னென்ன சலுகை இருக்குது, அந்த அமெரிக்க குடிமக்களுக்கு என்ன சலுகைகள் இருக்கிறது, அந்த சலுகைகளை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் தெரியணும். தெரிஞ்சுட்டு விட்டுட்டா போதாது, அதை அப்ளை பண்ணுற முறைப்படி அப்ளை பண்ணும்போது தான் அதனுடைய சலுகைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். இதே போல தான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிறந்துட்டோம். இப்போ பரலோக ராஜ்யத்தில் என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியணும். இந்த சட்டத்திட்டங்கள் எப்படி கடைபிடிக்கிறதுன்னு தெரியணும். இந்த கடைபிடிக்கும் போது என்னென்ன இடர்கள் வரும், என்னென்ன எதிர்ப்புகள் வரும், அதை எப்படி மேற்கொள்றதுன்னு தெரியணும். இதெல்லாம் மேற்கொண்டா என்னென்ன பலன்கள் இருக்குதுன்றது நமக்கு தெரியணும். Praise the Lord. Hallelujah. இன்று பல கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு தோல்வியுற்ற வாழ்க்கை, சோர்வு நிறைந்த ஒரு வாழ்க்கை, துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதுக்கு காரணம், முதல்ல பரலோக ராஜ்யத்தை தேடணுன்றது அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஒன்று பரலோக ராஜ்யம், இன்று பரலோக ராஜா, ரெண்டுமே நமக்கு முக்கியம். ஜீசஸ் தான் சொல்றாரு, அவருடைய சொந்த வாயிலிருந்து வந்த வார்த்தை, முதலில் எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக ராஜ்யத்தை நாடுங்கள். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசித்து விட்டோம், அதனுடைய சட்டத்திட்டங்கள் தெரியணும். தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா நிறைய பேருக்கு, சிலருக்கு தெரியும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம கடந்த வாரம் மத்தேயு 6:33 குறித்து தான் நம்ம தியானித்தோம் இல்லையா? மத்தேயு 6வது அதிகாரம் 33வது இறை வார்த்தை, அனைத்திற்கும் மேலாக பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், பரலோக ராஜ்யத்தை நாடுங்கள் இருக்கு. அப்பொழுது மேற்கூறிய அனைத்தும் இல்லையா, இந்த உலகத்திற்கு தேவையான காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ நிறைய பேர் இன்று கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த மேற்கூறிய காரியங்கள், குறிப்பாக உணவு, உடை, தங்குற இடம், அவங்களுக்கு உலக வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள், மன நிம்மதி இல்லையா, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதிலெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு ரீசன் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போகிறதுனால தான். நிறைய கிறிஸ்தவர் நான் பார்க்குறேன், எல்லாம் ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டேன் பிரதர், ஆண்டர் பார்த்துப்பார். எத்தனை பேர் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கிறிஸ்தவர் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது போய் கேட்டோம்னா, எல்லாம் ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டேன் பிரதர், ஆண்டர் பார்த்துப்பார். 2 பேர் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற யாரும் கேள்விப்பட்டது இல்லையா? சரி, எத்தனை பேர் இப்படி சொல்லிட்டு இருந்திருக்கிறீங்க ஒரு காலத்துல? இப்போ இன்னும் சொல்லிட்டு இருக்கோம், யாரா இருக்கீங்களா? ஓகே, இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? வெரி குட்.